வெல்கம் டு டாப்பர்ஸ் வியூ சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டேட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. ஓகேங்களா? ஸோ 27/11 இந்த மாதம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி மாதம் 16 வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இன்னிலிருந்து கரெக்டாக 10 நாள் கூட இல்லை ஃபுல்லாக. ஓகேங்களா? சிட்டி இன்டிமேஷன் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கானது ஃபஸ்ட்டு டேக்கானது 19/11 இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 19ஆம் தேதி வந்துடும். எப்பயும் போல் 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன், 4 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டு. ஓகேங்களா? இது வந்துடும். நீங்கள் டெய்லி வந்து 19ஆம் தேதியிலேருந்து டெய்லி உங்களுடைய சிட்டி இன்டிமேஷனை செக் பண்ணுங்கள் வர வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் தள்ளி போயிருந்தாலும் நீங்கள் படிச்சுன்னு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி போயிருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி மேக்ஸு, ரீசனிங் செக்ஷன் டெஸ்ட் எடுத்துருங்க. ப்ளஸ்ஸு வந்து சயின்ஸ் வந்து படிங்க. ஓகேங்களா? சயின்ஸ் படிங்க, மேக்ஸ், ரீசனிங் செக்ஷன் டெஸ்ட் எடுங்க. அப்படி இல்லைனா சாப்டர் டெஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 10 நாள் இருக்கிறதுனால 2 நாளைக்கு ஒன்று அப்படி எடுத்துக்கினீங்கனாலே போதும். டெய்லி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? செக்ஷன் டெஸ்ட்டு மேக்ஸ் எடுத்துக்கங்க. ரீசனிங்கும் வந்து செக்ஷனாகவே எடுத்துக்கங்க. சயின்ஸ் வந்து என்சிஆர்டி புக் படிச்சுட்டு அதுவும் ஒரு செக்ஷன் டெஸ்ட்டு போடுங்க. ஓகேங்களா? நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு 25 கொஷின்ஸு செக்ஷன் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம். அந்த கொஷின் இருக்கும், அதிலே வந்து எக்ஸ்ப்ளனேஷன், ஆன்சர் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான பிளேலிஸ்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். சயின்ஸுக்கு உண்மையிலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரிலாம் கொஷின் வருமோ அந்த மாதிரி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போத்துக்கு அதை பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து இந்தோலோகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அது நார்த் இந்தியன் சேனல். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 4 மந்த்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் டேட் பற்றி வரும், அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சிம்பிளாக நான் சொல்ல வந்தது தான், டேட் வந்தாச்சு. இந்த வீடியோவோட பர்பஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, டேட் வந்தாச்சு. நீங்கள் மேக்ஸ், ரீசனிங் ஸ்பீடு நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு செக்ஷன் டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் என்சிஆர்டி புக்கில் ரிவிஷன் பண்ணுங்கள். இண்டோலோகஸில் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எதனா சோர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே பண்ணுங்கள். நான் வந்து ஏற்கனவே சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்க இதை பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறவங்களும் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம செக்ஷன் டெஸ்ட்டு வித் எக்ஸ்ப்ளனேஷன் இதை வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதை பாருங்கள். நான் அந்த எல்லா வீடியோஸோட இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தைரியமாக இருக்கணும். அதுதான் மெயினே. ஃபஸ்ட்டு விஷயமே தைரியமாக இருக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஒரு 2018லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 7 வருஷம் இருக்கிறேன்னு வச்சுங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாக ஒரு 70%லேருந்து 60% படிச்சுட்டு தைரியமாக போனவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 90% நல்லா படிச்சுட்டு ஃபுல் ஃபியரோட பதட்டத்தோடு போனவங்க கிளியர் பண்ணதில்லை. இது வந்து என்னுடைய பர்சனல் அனுபவம். ஓகேங்களா? நீங்கள் தைரியமாக போங்க. தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணக்கூடாது. சில்லி மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது இல்லாமல் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு எதனா டைப் ஆஃப் வீடியோ உங்களுக்கு இந்த 10 டேஸில் நான் பண்ணனாலும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன பிறகு வரக்கூடிய கொஷின்ஸையும் நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். அந்த கொஷின்ஸை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த டைப்பில் வரக்கூடிய கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 27ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கிட்ட நடக்குது. ஓகேங்களா? இதில் ஒரு சிலருக்கு முதல் நாளே ஸ்டார்ட் ஆகலாம். இன்னும் ஒரு சிலருக்கு கடைசி நாளாக இருக்கலாம். ஆனால் அது எதுன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. 10 நாளைக்கு முன்னாடி மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுமே. ஸோ ஒரு நாளுமே நம்மளுக்கு 10 நாள் இருக்கிறது மட்டும் தான் நிரந்தரம். ஓகேங்களா? அதனால் நம்மளுக்கு எப்படி ஜனவரியில் வரும்ன்ற ஒரு அசம்ஷன்லாம் படிக்காமல் இருந்துடாதீங்க. நம்மளுக்கு இன்றைக்கி நிலைமைக்கு 10 நாள் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு நினச்சிக்கங்க. 19ஆம் தேதி சிட்டி இன்டிமேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அன்றைக்கி செக் பண்ணிட்டு உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் வரலன்னா உங்களுக்கு அன்னையிலேருந்து 10 நாள் இருக்குது. அப்படி தான் நீங்கள் யோசித்து மூவ் பண்ணினே போகணும். ஓகேங்களா? மற்றபடி அதிகமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் இதுவாக போகலாம் அப்படின்றதெல்லாம் வேணாம். கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் எதெல்லாம் ரிவிஷன் பண்ண முடியுமோ அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புதுசாக ஜாஸ்தி படித்து மண்டையை குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ் டைப்பாக வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? சயின்ஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும் எல்லாம் கொஷின் டைப்பாக போங்க. இதுக்கப்புறம் கான்செப்ட் வைஸ் எல்லாம் போயிட்டு எதையும் லேர்ன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கொஷின் டைப்பில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், ஈஸியாக புரியும். அதுக்காக சொல்கிறேன்.
மற்றபடி உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் செய்யுங்க. இந்த 10 நாளில் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள தவிர்த்துக்குங்க. மற்றபடி எப்போவுமே சொல்கிறது தான், கொஞ்சம் சோஷியல் மீடியா இது முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. யூடியூப்லாம் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணி சோஷியல் மீடியாவை வச்சுருங்க. மேக்ஸ் ரீசனிங் நல்லா போடுங்க, பிரெயினை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, நல்லா தூங்குங்க. ஓகேங்களா? டெய்லி நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே மைண்ட் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2000 ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? 2000 ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது. நீங்கள் எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அசம்ஷனில் சொல்கிறேன், இப்போ அண்டர் கிராஜுவேட் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு 65 ப்ளஸ்ஸு மினிமமாக நான் சொல்கிறேன். மினிமமே நீங்கள் 65 ப்ளஸ்ஸு போட்டாகணும். ஓகேங்களா? நான் சொல்கிறது மார்க்கே உங்களுக்கு 65 ப்ளஸ்ஸு வரணும். அந்த மாதிரி ஈஸியாக வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் 55 இருக்குது. அதில் வந்து எல்லாமே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் 55க்கு ஒரு 52 போட்டிங்கன்னா கூட, சயின்ஸ் நம்ம கணக்குப்படி ஏற்கனவே சொன்னது தான். 18 வச்சுக்கோங்க 25க்கு. எவ்வளோ ஆகுது? 70 மார்க்கு. ஓகேங்களா? 70 ப்ளஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் மொத்தம் அந்த 20 மார்க்கில் நீங்கள் ஒரு 8 மார்க் எடுத்தீங்கன்னா கூட 8 நான் சொல்கிறது அட்டம்ப்ட் மட்டுமே சொல்கிறேன். 78. ஓகேங்களா? 78 அட்டம்ப்ட் வந்துடுது. நான் சொல்கிறது அட்டம்ப்ட் தான். ஈஸியாக வந்துச்சு மேக்ஸ் ரீசனிங்னா 55க்கு 52 போட்டுடலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வர ட்ரெண்டு வந்து ஈஸியாக தான் வந்துருக்குது. நாங்கள் இப்போ எழுதிட்டு வந்த ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2வே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு மேக்ஸ் ரீசனிங்லாம். அது ஒரு சிபிடி 2 மாதிரி கஷ்டமாலாம் இல்லை. அதனால் கொஞ்சம் போடுற மாதிரி தான் வரும் மேக்ஸ் ரீசனிங். என்னுடைய கணிப்பு 52 போட்டுடலாம். 55க்கு 18, 25க்கு 18 சயின்ஸ் போட்டுடலாம். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எப்படின்னா கொஞ்சம் இதுவாக பண்ணிங்கன்னா கூட 15 போட்டுடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 20க்கு 8 ஜிகே எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு 78 அட்டம்ப்ட் வந்துடுது. இந்த மிஸ்டேக் தான் மெயினே. ஓகேங்களா? இப்போ அட்டம்ப்ட் வந்து ஒரு 75 ப்ளஸ்ன்னு வச்சுக்கிங்களேன். 75லேருந்து ஒரு 78 நான் சொன்ன மாதிரி ஒரு 78 வச்சிடுறீங்க. உங்கள் மிஸ்டேக்குன்றது சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஒரு 5, 6 மிஸ்டேக்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? சிங்கிள் டிஜிட்டில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கம்மியாக போகும். அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் கஷ்டமான ஷிஃப்ட்டாக இருந்துச்சுன்னா அது நார்மலைசேஷனாக ஈஸியாக வாங்கி கொடுத்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் தான் இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக வேலை வாங்கிட்டு போயிடலாம். ஒரே ஸ்டேஜ் தான் இந்த எக்ஸாம். இதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மட்டும்தான். அது ஜஸ்ட்டு குவாலிஃபைங் நேச்சர் தான். அதில் எந்த மார்க்கும் உங்களுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே எடுக்கிற மார்க் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மைண்டில் இதை மட்டும் வச்சுக்கோங்க. மேக்ஸ் ரீசனிங் மட்டும் எல்லாமே போட பாருங்கள். நான் அதுதான் சொல்லுவேன். 55க்கு நீங்கள் 52 போடணும். ஓகேங்களா? அப்படி தான் இருக்கும். பேப்பரே அப்படி தான் இருக்கும். நீங்கள் இத்தனை நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 55க்கு ஒரு 52 போடுற மாதிரி தான் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இதை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். நான் அதுதான் சொல்லுவேன். பார்த்துக்குங்க. வேறு எதனா டவுட்ஸ்னால் என்கிட்ட கேளுங்க. நான் வந்து என் சேனலில் அந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்கிறது வந்து இது சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. நான் வந்து நான் படிக்கிறப்ப எனக்கு எந்த விஷயம் மிஸ் ஆச்சோ கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஷின் வச்சு யாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணது தான் இன்றைக்கி நான் போட்டுன்னு இருக்கிறேன். ஓகேங்களா? அது உங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு உங்களுக்கு எது இதுவாக இருக்கோ பாருங்கள். ஓகேங்களா? வேறு சேனல் எதனா நல்லா இருந்தாலும் அதையும் பாருங்கள். கொஞ்சம் கொஷின் டைப்பில் ரிவிஷன் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். அது பெஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட் டைமில். ஓகேங்களா? ஓகே. வேறு எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் ஃபர்தராக வேறு எதனா ஐடியாஸ் வேணும்னாலும் பாருங்கள். நம்ம சேனலில் ரயில்வே தொடர்பான அப்டேட்டுகளுக்கும் சப்ஜெக்ட் வீடியோஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.